ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமலயா சேனல். இன்னைக்கு மறுபடியும் அதே சம்மர் ஸ்பெஷல் தான், புதுசா எதுவும் இல்லை. ஆனால் நீங்க பேண்டி பார்க்க வேண்டாம், சரியா? பாருங்க, சிம்பிளா ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை. இதுக்கு குழம்புக்கு உருளைக்கிழங்கு தயிர் குருமா. வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த உருளைக்கிழங்க வேக வைக்க போறோம். ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு வேக வச்சுருவோம். இதை பாதி பாதியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், நீங்க முழுசாவும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் கட் பண்ணல. இப்ப பாருங்க, இது வந்து காலிஃப்ளவருக்கு தண்ணி வச்சிருக்கேன் பிளான்ச் பண்றதுக்கு. தண்ணி சூடாகட்டும். காலிஃப்ளவர் நம்ம அந்த சுடுதண்ணில் போட்டு எடுப்போம் இல்லையா, சூடாகட்டும் தண்ணி, பார்ப்போம். இந்த பாருங்க, காலிஃப்ளவர் பிளான்ச் பண்றதுக்கு அந்த சுடுதண்ணில் போட்டுறது தண்ணி சூடாயிடுச்சு. தண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடணும். சூடானோடனே ஆஃப் பண்ணிட்டு இந்த பாருங்க, கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுலேயே கொஞ்சமா 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு, நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க, ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதே இதில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. இந்த பாருங்க, நல்லா முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுரும். 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணுங்க, கொதிக்க தேவையில்ல, சூடானா போதும். இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இந்த பாருங்க, இது இறக்கிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் தாளிச்சிடலாம். இது வடிகட்டி வச்சுக்கணும். காலிஃப்ளவருக்கு பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடாகட்டும், நம்ம இது வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இது வடிகட்டி வச்சுட்டேன். இது ஒரு 4 விசில் வந்துச்சுங்க. இது உருளைக்கிழங்கு. இது நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் பார்ப்போம், உருளைக்கிழங்கு குருமா அப்புறம் பார்ப்போம். காலிஃப்ளவர் பொரிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட கொஞ்சமா ஜீரகம். இது ஒரு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம், இது 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு சிம்பிளா ஒரு மசாலா வச்சுக்கலாங்க. இந்த பாருங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1 ஸ்பூன், ஓகேங்களா? 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு. இது வந்து கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவர் கொட்டிடுவோம் நம்ம. இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பண்ணிருக்குங்க. ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க, ரொம்ப மஞ்சத்தூள் வேணாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் நான் போடுறேங்க. உங்களுக்கு நீங்கள் வேணா தனியாத்தூள், பெருமிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுறேன் நான், ஏன்னா மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக இது போடுறேன். இது அப்படியே கலரி விட்டுட்டு, தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இது அப்படியே சுக்கா மாதிரி பண்ண போகிறோங்க. ஸோ தண்ணிலாம் ஊற்ற வேணாம், அப்படியே அழுக்க அந்த மாதிரி கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். இது வேகட்டும், தண்ணி ஊற்ற வேணாம், வெந்துடும். இந்த பாருங்க, தட்டு போட்டு இதை மூடிட்டு, நான் அரைச்சி வச்சேன் இல்லையா, இந்த பாருங்க, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இது வந்து காலிஃப்ளவருக்கு அரைச்சி வச்சிருக்கேன். பார்ப்போம் நம்ம. பாருங்க, 10 நிமிஷம் அப்படியே சிறு விட்டுட்டேன். இப்போ நான் நான்ஸ்டிக்ல பண்றதுனால எனக்கு அடி பிடிக்காது, நான் தண்ணி ஊற்றாம. இப்போ நீங்க வேற எல்லாம் பாத்திரத்துல பண்ணா அடி பிடிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இது நம்ம அப்படியே வறுத்து எடுக்க போறோம் அப்படின்றதுனால தான் நான் தண்ணி ஊற்றாம பண்றேன். நீங்க வேணா தண்ணி தெளிச்சுக்கலாம். ஊத்துனா கிரேவி மாதிரி ஆயிடும். இது அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ண போறேன், அதனால நான் தண்ணி ஊற்றாம இந்த நான்ஸ்டிக்ல பண்றதுனால எனக்கு அடியெல்லாம் பிடிக்கல. இது இந்த அளவுக்கு 3/4 பதம் வெந்திருக்குங்க, இன்னும் ஃபுல்லா வேகல. இப்போ வெந்திருக்கும் போது இந்த பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது கூட ஆட் பண்ணிடும். இது கூட 2 பச்சை மிளகாய் இந்த கீரி வச்சிருங்க, இதை ஆட் பண்ணிடும். இப்போ இதுக்கப்புறம் இது வேகடும். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது அடுப்பில் இருக்கட்டும். ஒரே மாதிரி சேரும் இல்லையா. நம்ம இப்போ காலிஃப்ளவர் என்ன பண்ணுவோம், தொக்கு மாதிரி பண்ணுவோம்.
இல்லை காலிஃப்ளவர் மசாலா பண்ணுவோம், இல்லைன்னா காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த தயிர் உருளைக்கிழங்கு தயிர் குருமாக்கு சூப்பராக இருக்கும் இது. இப்போ இது அப்படியே கொண்டா இருக்கட்டும், அடுப்பில் வேகட்டும். பாருங்க, நான் மூடியே தான் வச்சுருந்தேன். அவள்தாங்க ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க. என் காரத்துக்கு ஏற்ற இதில் நம்ம மிளகு காரம், ஜீரகம், பச்சை மிளகா காரம், நம்ம வீட்டு மிளகாய் காரம் எல்லாமே இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி அதாவது முழுசாக இந்த மாதிரி இருக்கணும், குழையக்கூடாது, முழுசாக இருக்கணும். ஆனால் வெந்திருக்கணும். நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க. இது மூடி வச்சிடும். நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை. இப்போ உருளைக்கிழங்கு இதை பாருங்க, உருளைக்கிழங்கு தயிர் குருமாக்கு அந்த 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு இல்லையா, அதை பாருங்க. இதை ரேண்டமாக இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டு பேசஞ்சு மேஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பாருங்க, கொஞ்சம் கட்டி முட்டிமா இருக்க மாதிரி இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இது இருக்கட்டும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். நான் இந்த காலிஃப்ளவரில் எண்ணெய் திட்டமாக ஊற்றிருக்குங்க. எனக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இது மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பாருங்க, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன், ஜாஸ்தியில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன். இந்த பாருங்க எவ்வளோ குட்டி ஸ்பூன் பாருங்க. இதில் 2 ஸ்பூன். அப்போது நம்ம பெரிய ஸ்பூன் கணக்குக்கு 1 ஸ்பூன் வரும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள். இது உருளைக்கிழங்கு குருமாக்கு. பெருங்காயத்தூள் கொஞ்சம். இது தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே 1 ஸ்பூன் வச்சு கரைச்சிப்போங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுப்போம். காஞ்சிச்சுங்க, தாளிச்சிக்கலாம். கடுகு கொஞ்சம், கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கொஞ்சமாக ஜீரகம். அது பொரிஞ்சோன்னு 2 காஞ்ச மிளகா. இது கூட கருவேப்பிலை, பூண்டு. நான் ஒரு 5 பூண்டை வந்து சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வதங்கட்டுங்க. அந்த பூண்டு வதங்கட்டும். இந்த பூண்டு லைட்டாக வதங்கின பிறகு நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாருங்க, இது கூட ஆட் பண்ணுவோம். இது எண்ணெய் கூட ஆட் பண்ணுவோங்க. பாருங்க, இது ஃபுல்லா நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். இது நல்லா இது மாதிரி வதங்கணும். இந்த பாருங்க எப்படி சுண்டு சுருளை இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஆகணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லா போகணும். இது போன அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சல உருளைக்கிழங்கு. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சிருங்க. என்னோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு வேணுமோ அத்தனை வச்சுக்கலாம். கூடவோ குறையோ வச்சுக்கலாம். இது கூட போட்டுக்கோங்க. போட்டு இந்த மசாலா ஃபுல்லா இந்த உருளைக்கிழங்குல இப்படி படுற மாதிரி கலர் விடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு எதுனா ஏற்கனவே வேக வச்சு கையால் இந்த மாதிரி ரேண்டமா ரொம்ப குழன்னு மசிக்கூடாது. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி. நீங்க எதுனா சொல்லுவீங்க கமெண்ட்ல, உருளைக்கிழங்கு மசாலா போட்டா நீ அதில் தயிர் ஊத்துறியா அப்படின்னு கேட்பீங்க. அது அப்படி கிடையாது. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கமெண்ட் அனுப்பிச்சாரு, யூடியூப் ஸ்டார்ட் பண்றதோ இல்லை சிக்கன் மட்டன்லாம் சமைக்கிறதோ எது ஒண்ணுமே நம்ம இஷ்டத்துக்குலாம் நடக்காது. ஒருத்தங்களுக்கு அதாவது ஹஸ்பண்டுக்கு பிடிச்சா ஒய்ஃப் பிடிக்காது, ஒய்ஃப் பிடிச்சா ஹஸ்பண்ட் பிடிக்காது, ஒய்ஃபுக்கு பிடிச்சா அவங்க பசங்களுக்கு பிடிக்காதான். அந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது. அதனால நீங்க பண்ற ரெசிபி இந்த மாதிரி பண்றீங்களா 2 எதனா எப்பயாவது வாரம் அழகா பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. கல்யாணம்னா என்னங்க, கமிட்மெண்ட் தானே. அது இண்டிவிஜுவலா நம்ம சந்தோஷம், நம்மளோட இது நமக்கு தான் அப்படின்னு பார்க்க கூடாது. அது ஒரு கமிட்மெண்ட். நம்ம எதுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்றோம்? ஏதோ ஒரு வருமானத்துக்கு ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அதை புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். பசங்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க, ஒரு வாட்டி ஒய்ஃப் பிடிச்ச மாதிரி செய்யுங்க, ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் பிடிச்ச மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த பாருங்க, தயிர் தேவையான தயிர் எடுத்து கடைஞ்சி வச்சிருக்கேன். அடுப்பு சிம்ல வச்சிருங்க. அடுப்புல ஃபுல்லா வைக்கக்கூடாது. இப்போ மசாலா பச்சை வாசலாம் போயிடுச்சு. இந்த தயிர் இதில் ஊற்றிடுங்க.
இதுக்கு பேர் தான் என்ன குருமா? உருளைக்கிழங்கு தயிர் குருமா. நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த வெயிலுக்கு இப்படிதாங்க சாப்பிட சொல்லுது, அருமையா இருக்கும். ரொம்ப அடுப்பு சிம்ல வச்சிருங்க, அப்புறம் தெரிஞ்சிரும். இந்த பாருங்க, அருமையா ரெடி ஆயிடுச்சா தயிர் குருமா. உப்பு உப்பு பாக்குறேன், உப்பு பாத்துங்க. காரம் என்னோட காரத்துக்கு போட்டிருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தமா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்னும் 4 மாசம் 3 மாசத்துக்கு நம்ம வந்து சம்மர்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தயிர்ல இந்த ஒரே மாதிரி டெய்லி தயிர் ஊற்றி சாப்பிட முடியாது இல்லையா? இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் சம்மர் கிட்ட இருந்து பொழைச்சிக்க முடியும். லைட்டா தயிர் சூடாகட்டும், லைட்டா சூடாகணும். லைட்டா சூடானா ஒரு டேஸ்ட். ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, அடுப்பு சிம்ல வச்சிடணும். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி போட வேண்டியதுதான். கொத்தமல்லி எங்ககிட்ட கொஞ்சோண்டு தான் இருந்தது, பழசு காஞ்சி போனது. நான் அதை போட்டிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தான் போட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. தயிர் ஊற்றி சும்மா ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதும். சம்மருக்கு இதமான அருமையான உருளைக்கிழங்கு தயிர் குருமா ரெடிங்க. சம்மர் ஸ்பெஷல் இதெல்லாம். இதுக்கு தொட்டுக்க காலிஃப்ளவர் ஃப்ரை, பெரட்டல் சொல்லலாம், ஃப்ரை சொல்லலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது காலிஃப்ளவர் ஃப்ரை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை எல்லாரோட ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிங்க.